AGS Entertainment Productionsல 3 ஃபிலிமுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்ட் பண்ற செகண்ட் ஃபிலிம் வை ராஜா வை. கௌதம் கார்த்திக், பிரியா ஆனந்த், டாப்ஸி, விவேக், டைரக்டர் வசந்த், இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இனிஷியலா இந்த படத்துக்கு அதர்வாவை தான் கமிட் பண்ணிருந்தாங்களாமா. ஆனா சில பல காரணங்கள்னால அதர்வாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கௌதம் கார்த்திகை கொண்டு வந்திருக்காங்க. அவரோட அப்பாவா டைரக்டர் வசந்த் நடிக்க, அக்காவா டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி ரகுராம் நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தின் மூலமா 10 வருஷம் கழிச்சு ஒரு நடிகையா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள மறுபடியும் காயத்ரி ரகுராம் வராங்க. டேனியல் பாலாஜி, விவேக், சதீஷ், மனோபாலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே இருந்தாலும் டாப்ஸிக்கு இந்த படத்துல ஒரு வெயிட்டான நெகட்டிவ் ரோல் கொடுத்திருக்காங்க சார் நம்ம ஐஸ்வர்யா தனுஷ். இவங்களுக்காகவே யுவன் மியூசிக்ல இசைஞானியோட வாய்ஸ்ல மூவி அபாடின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை நம்ம தனுஷ் எழுதுனது மட்டும் இல்லாம கொக்கி குமாரா ஒரு கேமியோவும் படத்துல செஞ்சிருக்கார். வைராஜாவை படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே கதையை ஓரளவு கெஸ் பண்ண முடியுது பாஸ். ஐடில வேற பாக்குற கௌதம் கார்த்திக் மிடில் கிளாஸ் பையன். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியா ஆனந்த். பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற லைஃப்ல அவருக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர்னால பிரச்சனை வருது. அந்த சூப்பர் பவர் என்னன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற சக்தி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத கௌதமுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதை பத்தி விவேக் கிட்ட விளையாட்டா அவர் சொல்ல போய் அவர் அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு சில பல கேம்பிளிங்குள்ள கௌதமை இழுத்து விட்டுறாரு. அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவருக்கு இருக்கிற இந்த சக்தியை பத்தி தெரிஞ்ச டேனியல் பாலாஜி அண்ட் தாப்ஸி கேங் அவரை வச்சு கசினோல பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இவங்கனால கௌதமுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இவங்க பிடியிலிருந்து எப்படி அவர் தப்பிக்கிறாரு, இதுக்கிடையில யாருக்காக தனுஷ் கெஸ்ட் ரோல் பண்றாரு, இது எல்லாமே கதையில கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டா ஐஸ்வர்யா தனுஷ் சொல்லியிருப்பாங்கன்னு நம்புறோம். இந்த படத்தோட மேஜர் போர்ஷன்ஸ் எல்லாமே OMRல இருக்கிற ஐடி கம்பெனில ஷூட் பண்ணிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கசினோ பேக்ட்ராப்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் எல்லாத்துலயுமே டிராவல் பண்ற ஒரு க்ரூஸை வச்சு அதெல்லாமே ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சாங்ஸ் பாத்தீங்கன்னா கோவா அண்ட் ஜப்பான்ல ஷூட்டிங் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ரகுராம் மாஸ்டர் தான் படத்துக்கு கொரியோகிராஃபும் பண்ணிருக்காங்க. யுவன் மியூசிக்ல படத்துல மொத்தம் 5 பாட்டு கானா பாலா, ஹிப்ஹாப் தமிழா, மதன் கார்கி, தனுஷ் எல்லாருமே எழுதியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி வேல்ராஜ் சார் கையில, டைலாக்ஸை மதன் கார்கி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு 2வது படத்தோட காத்துக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா தனுஷுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. ரொம்ப அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ஷார்ட் இருக்கா throughout the movie? Because I mean I haven't done too many love stories on the so when it's my clothes and I have to be romantic and கொஞ்சம் அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும்.